காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குலத்தொழிலை ஊக்குவிப்பதாலேயே மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பதாக விளக்கம். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவிப்பு. கட்சியை சிதைக்கும் வேலையை மறைமுகமாக ஒருவர் செய்வதாக குற்றச்சாட்டு. மதிமுக பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகுவதற்கு மல்லை சத்யாவே காரணம் என்று தகவல். சமாதான முயற்சி நடைபெறும் என்று எதிர்பார்ப்பு. தாவேக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் ஆலோசனை கூட்டத்தில் வீடியோ மூலம் விஜய் உரை. இனிமேல் ரசிகர்கள் அல்ல மெய்நிகர் வீரர்கள் என்று பேச்சு. இனிமேல் நீங்க எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரை சந்தித்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி. மசோதா நிலுவை விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் சந்திப்பு. தமிழகத்தில் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக சென்னையில் ஏசி புறநகர் ரயில் சேவை தொடக்கம். கடற்கரை செங்கல்பட்டு, கடற்கரை தாம்பரம் இடையே நாள்தோறும் 6 முறை இயக்கப்படும். சென்னையில் ஜூன் மாதத்தில் 100 மின்சார பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை. 5 பணிமனைகளில் சார்ஜிங் வசதி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் பணியில் மாநகர போக்குவரத்து கழகம். வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரம். அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நாளை ஒருநாள் பாஜக மகளிரணி போராட்டம் அறிவிப்பு. வேடசந்தூர் அருகே 6.5 சவரன் தங்க நகைக்காக ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி கொலை. குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொன்ற சிறுவன் கைது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு உள்ளிட்ட 7 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டு. வெடிகுண்டு செயலிழப்பு நிருபர்கள் சோதனை. வெப்பத்தை தணிக்கும் வகையில் கொடைக்கானலில் குளிர்ந்துள்ள சுற்றுலா பயணிகள். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள். வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தல். கோவை உக்கடம் பகுதியில் கருப்பு கொடி ஏந்தியும் மனித சங்கிலி நடத்தியும் போராட்டம். மாமல்லபுரம் அருகே பாமக சார்பில் அடுத்த மாதம் நடைபெறும் சித்திரை முழுநிலவு மாநாடு. பொதுமக்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் அழைப்பு. டெல்லியின் முஸ்தோபாத் பகுதியில் கட்டடம் இடிந்து 4 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கியுள்ள 12 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம். இந்தோனேஷியாவின் மேற்கு சுமத்ராவில் கடும் எரிமலை சீற்றம். பல அடி உயரத்திற்கு புகை பரவியதால் மக்கள் அச்சம். ஐபிஎல் தொடரில் இன்றைய முதல் போட்டியில் குஜராத் டெல்லி அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் ராஜஸ்தான் லக்னோ மோதல். கனடாவில் பேருந்துக்காக காத்திருந்த 21 வயது இந்திய மாணவி சுட்டுக்கொலை. இரு தரப்பினருக்கிடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையின் போது உயிரிழந்த பரிதாபம்.
கொடைக்கானலில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க குவிந்த சுற்றுலா பயணிகளால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் ஜாஃபர் இணைகிறார். ஜாஃபர், விவரங்கள். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்கவும் தரைப்பகுதியில் நிலவும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர். குறிப்பாக வார விடுமுறை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையானது காலை முதலே அதிகரித்த வண்ணமே உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நகரின் நுழைவு வாயில் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சியை கண்டு ரசித்து சீராக கொட்டும் நீரின் முன்பாக நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து உற்சாகம் அடைந்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் தொடர் வருகையால் ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அப்சர்வேட்டரி உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. அதே போல வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்குள் உள்ள இயற்கை அழகினை கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக சுற்றுலா பயணிகள் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பாம்பார்புரம் பிரதான சாலையில் காத்திருந்து ஊர்ந்தபடி சென்று சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் போக்குவரத்து நெரிசலால் ஒரு சில சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களில் இருந்து இறங்கி நடந்து சென்று சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருவதையும் நம்மால் காண முடிகிறது. அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் வருகையால் சுற்றுலா தொழில் புரிவோர் அனைவரும் உற்சாகம் விதியில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி ஜாஃபர், விவரங்களுக்கு. தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை சென்னையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. குளு ஏசி ரயில் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பரபரப்பான சென்னையில் நாள்தோறும் சுமார் 25 லட்சம் பேர் புறநகர் ரயில் சேவையில் பயணிக்கின்றனர். நாளொன்றுக்கு 1000 ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. இதன் அடுத்த பாய்ச்சலாக சென்னையில் ஏசி ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. சென்னை ICF தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏசி ரயிலில் மெட்ரோ ரயிலில் இருப்பதைப் போன்று தானியங்கி கதவுகள், CCTV கேமராக்கள், ஒலிபெருக்கி உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. முதற்கட்டமாக 2 ஏசி ரயில்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு இடையே 2 மார்க்கங்களிலும் நாள்தோறும் மொத்தமாக 6 சேவைகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் தொடங்கப்பட்ட ஏசி ரயிலில் பொதுமக்கள் உற்சாகத்துடன் பயணித்தனர். கார்ல போயிடுவோம். சரி, ஏசி ட்ரெயின் இன்னைக்கு போட போறாங்க, சரி கேள்விப்பட்டோம். சரி வந்து பார்க்கலான்னு பார்த்தா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு, சூப்பரா. ஆனால் ஃபேர் கூட ஓகே தான். நாம மெட்ரோக்கே 40 rupees கொடுக்குறோம். இது 105 செங்கல்பட்டு வரைக்கும் போகலாம். ஸோ கன்வீனியன்ட் தான். சென்னை கடற்கரையிலிருந்து நாள்தோறும் காலை 7 மணிக்கு புறப்படும் ஏசி ரயில் 8:35 மணிக்கு செங்கல்பட்டு சென்றடையும். இதேபோன்று சென்னை கடற்கரையிலிருந்து மாலை 3:45 மணிக்கு புறப்படும் குளிர்சாதன ரயில் 5:25 மணிக்கு செங்கல்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டிலிருந்தும் நாள்தோறும் காலை 9 மணிக்கு புறப்படும் ஏசி ரயில் 10:35 மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடையும். இதேபோன்று செங்கல்பட்டில் மாலை 5:45 மணிக்கு புறப்படும் குளிர்சாதன ரயில் இரவு 7:15 மணிக்கு கடற்கரைக்கு வரும். பொதுமக்கள் அதிக அளவில் பயணம் செய்யும் வழித்தடமான தாம்பரத்திலிருந்து நாள்தோறும் காலை 5:45 மணிக்கு புறப்படும் ஏசி ரயில் 6:45 மணிக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும். இதேபோன்று சென்னை கடற்கரையிலிருந்து இரவு 7:35 மணிக்கு புறப்படும் குளிர்சாதன ரயில் இரவு 8:30 மணிக்கு தாம்பரம் வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஏசி ரயில் இயக்கப்பட மாட்டாது என கூறியுள்ள ரயில்வே நிர்வாகம் சென்னை செங்கல்பட்டு இடையிலான அனைத்து ரயில் நிலையங்களிலும் தலா 1 நிமிடம் ரயில் நின்று செல்லும் என கூறியுள்ளது. டிக்கெட் கட்டணத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை 105 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. குறைந்தபட்சமாக எழும்பூருக்கு 35 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும். மேலும் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை 85 ரூபாயும், கிண்டிக்கு 60 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.